அதில் வந்து சண்முகங்கிற ஒரு கைதி, அதுவும் நான் வேலைக்கு சேர்ந்த இப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அன்னைக்கு ஜெயிலில் கடலை உருண்டைகள் கொடுப்பாங்க. அவர் என்ன செய்வார்னா, மற்ற சிறைவாசிகளோட குழந்தைகள்லாம் பார்க்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு இதை கொடுத்து விடுவார். ஏன்னா இவருக்கு உறவினர்கள் யாருமே இல்லை, ஒருத்தரும் நேர்காணலுக்கு யாருமே வர மாட்டாங்க, யாரும் இவரை வந்து பார்த்ததில்ல. என் வாழ்க்கை அதோட முடியுதுன்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், இங்கே வந்து நான் மண் குடிசைக்காக இருந்து இங்கே எனக்கு காங்கிரீட் வீடு, ஃபேன் வசதி, பல்லு செட்டு போயிடுச்சுன்னா இந்த பல்லு கவர்மெண்ட் செலவுலேயே என்னை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. எனக்கு இந்த பேர குழந்தைகள் மாதிரி இந்த கடலை உருண்டைகள்லாம் கொடுத்ததில்ல அவ்வளோ சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது. நான் அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நான் அவனை குத்துனேன். ஆனால் ரொம்ப நாளாக பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். சரின்னு சொல்லி ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டேன். சாப்பிடும்போதே என் மனைவிக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுவும் நான் பிரியாணி சாப்பிடாம அப்படியே எந்திரிச்சு வந்துட்டேன். அப்படி ரிமாண்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வரும்போது தான் அவரை வந்து கோர்ட்டுக்கு ஆஜரப்படுத்தி விசாரணை கைதியாக இருந்து அதுக்கப்புறம் தண்டனை ஆகி ஜெயிலில் இருந்தது வரைக்கும் வெளியில் எங்கேயுமே போனது கிடையாது. வெளி உலகமே தெரியாத அளவாக இருந்திருக்காரு. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நேரத்தில் எழக்கூடிய உணர்ச்சியில் கொலை பண்ண இருக்காங்க இல்லையா, அப்படி ஆளுங்க தான் சிறைக்குள்ளே தண்டனை கைதிகளாக நிறைய இருக்கிறாங்க. திட்டமிட்டு செஞ்ச கொலையிலும் ஆதாயத்துக்காக செஞ்ச கொலையிலும்னு பார்த்தோன்னா மிக குறைந்த எண்ணிக்கை தான். அநீதிக்கு எதிரான ஒரு ஆவேசம், அதில் நடந்த ஒரு கொலை, அது எப்படி நம்ம வந்து ஒரு குற்றமாக நம்ம நீ சட்டப்படி குற்றமாக இருக்கலாம். ஆனால்